எக்கச்சக்கமான ஃபோன் லான்ச்சஸ் போன மாதம் ஃபுல்லாக இருந்தனால சுத்தமாக வீடியோவே போட முடியல கேஜெட்டுக்காக வந்துட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டாக நிறையா கேஜெட். ஒரு சில கேஜெட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 மாதமாக வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். மறந்தே போயிட்டேன் அந்த கேஜெட்டை ரிவ்யூ பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் ஐயோ அது என்ன ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரிலாம் கூட லாங் டேர்ம் யூஸ் பண்ண கேஜெட், சில ஃபன்னான கேஜெட் கூட இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி அமேசான் கேஜெட்ஸ் வீடியோலாம் ரெகுலரா பார்ப்பாங்க, நிறைய பேர் ப்ராடக்ட் கூட வாங்குவாங்க. ஒரு சிலர் வீடியோ பார்க்குறாங்களோ இல்லையோ அமேசான் பக்கம் போவாங்க, எந்த கேஜெட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ உடனே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க ரீசெண்டா என்ன கேஜெட் வாங்குனீங்க, உருப்படியா வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல இருந்து டெலிவரி பண்ணாங்களா இல்ல வெறும் பேப்பர் வச்சு கொடுத்தாங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபோல்டபிள் சோஃபா வந்து போட்டிருந்தோம். அது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவும் இருந்தது. அதே மாதிரி 2 வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு கால் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாகவும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் சோஃபா சிங்கிள் டைப் தான், கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு தனியாக எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே வந்து கொடுக்கல. உங்ககிட்ட பம்ப் இருந்ததுன்னா அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனர்ஜி இருக்குன்னா வாயை வச்சே ஊதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களால் வந்துட்டு இதை ஃபில் பண்ணிட முடியும். உட்கார்றதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இதில் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டபிள் அப்படின்றனால வெளியில் எங்கேனாவது போகிறோம் அப்படின்னாலுமே இந்த சோஃபாவை தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. நார்மல் சோஃபாவை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் வைஸ் கம்மி மட்டும் இல்லை, போர்ட்டபிலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். உட்காரதுக்குமே நல்லா இருக்கு. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 750 ரூபா கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் லைட் ப்ரொஜெக்டர் தான் பார்க்க போகிறோம். ரியலாகவே சொல்கிறேன், அமேசிங்காக இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதையும் வீடியோவில் சொல்லிடுறேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டில் கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இதில் ப்ளூடூத் ஸ்பீக்கர், மொபைல் கண்ட்ரோல், அலெக்ஸா கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு பார்க்கும்போதே என்ன ஃபீல் ஆகிருக்கும், என்ன லைட் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸில் வாங்குறதுல கூட இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். பட் இவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றையும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஒரே ஒரு ப்ரொஜெக்டர் லைட் மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக இந்த காஸ்மிக் ரேஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்கான ப்ரொஜெக்ட் லைட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அந்த வேவ் வருது, அது எப்படி வரணும் அப்படின்றத செப்பரேட்டாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஒரு குட்டி ரவுண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ரொட்டேட் பண்ணுறது மூலியமா அங்கங்கே வந்து குட்டி குட்டி ஸ்டார் வந்து பச்சை கலரில் இருக்குல்ல, அதோட பேட்டர்னை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரவுண்டை நீங்கள் டயல் பண்ணுறது மூலியமா நம்ம வானத்தையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னும் போது ஸ்டார் திடீர்னு அப்படியே வேகமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து இந்த 3வது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் இருக்க டயலை ரொட்டேட் பண்ணுறது மூலியமா பிளானட்ஸை வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் மூலியமா ஒய்ஃபைலேயே வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பிளானட்டை மட்டும் மாற்ற முடியாது, மற்றபடி என்ன கலர் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும், அந்த காஸ்மிக் ரேஸ்லாம் என்ன ஸ்பீடில் போகணும் அப்படின்ற மாதிரி, லேசர் என்ன ஸ்பீடில் போகணும், எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு மூட் எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி வந்து இதை சேஞ்சும் பண்ண முடியுது. குறிப்பாக இதுலேயே வந்து டிஃபால்ட்டாக சில சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அப்படியே காமாக ரிலாக்ஸாக கேட்குற மாதிரி. அது இல்லாமல் ப்ளூடூத் மூலியமாக நீங்கள் பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுலேயே இன்பில்டு வந்துட்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால உங்கள் ஃபோனில் இருந்து பாட்டு இதெல்லாம் கூட வந்து இதில் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். பட் சாங்கோட சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 ரூமில் ஒரு 2 பேர் கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மியூசிக்லாம் கேட்கறதுக்கு வந்து செட் ஆகிருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுலேயே ஒரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக உங்களோட வாட்ச் இந்த மாதிரி சின்ன சின்ன கேஜெட்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 2.5 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட்டோட இருக்குது. இதோட கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு மொபைலில் மட்டும் இல்லை, மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதில் வைஃபையும் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத்துமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமாக கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். வீட்டில் கேபிள் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்றது கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம் தான். அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒயர் தொங்கிட்டு இருக்கும். இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கம்பி கட்டுற வேலை வந்து பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நூல் மாதிரி ஏதாவது வச்சு கட்டுவோம், ரப்பர் பேண்ட் போடுவோம். பட் உங்களுக்கு ரீயூசபிளாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஒரு அமேசான் பேசிஸோட ரீயூசபிள் கேபிள் ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கேபிள் அட்டாச் பண்ணணும், இந்த இடத்துல கேபிளே வேணானாலும் திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்கனால எத்தனை தாட்டி வேணால் யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் வாங்கிட்டோம் அப்படின்னாலே யூஸ்ஃபுல் தான். இந்த 50 பீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 340 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஃபன் என்ன அப்படின்னா 7 நாள் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, 1 வருஷம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் சரியாக ஒட்டாமல் போயிருச்சுன்னா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வேற கூட மாற்றிக்க முடியும். அமேசானில் போய் ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்குதான்னு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அமேசான் பேசிஸோட நிறையா ப்ராடக்ட் கண்ணில் பட்டது. சரி வாங்கி அதையும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 4-5 ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிஸ் அடாப்டர் வந்து விற்கிறாங்க. இந்த அடாப்டரோட யூஸ் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 2-3 கேஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நார்மலாக இந்த அடாப்டரை பிளக்இன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அடாப்டரை கனெக்ட் பண்ணியே நீங்கள் மொபைல்ஸை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸு ஸ்மார்ட் வாட்ச்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்டமில் 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 15 வாட் சப்போர்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 3 ப்ராடக்ட்டை வந்து சார்ஜ் பண்ண முடியுது. சப்போஸ் நீங்கள் ஸ்லோ சார்ஜ் ஆகிற மொபைல் வச்சுருந்தீங்கன்னா கூட இதில் இருக்கக்கூடிய USB போர்ட் மூலியமாக கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது சப்போஸ் வாங்கிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா 7 days ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 1 year பார்த்தீங்கன்னா வாரண்டியுமே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அமேசான் பேசிஸ்ன்றனால ஈஸியாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 316 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு கேஜெட் பட்ஜெட்டில் கிடச்சது, ரியலாகவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்டும் கூட. நான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நான்வெஜ், அதனால் அதிகமாக நான்வெஜ் சாப்பிடுவோம். அதே சமயம் நம்ம மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னும் போது சிக்கன் வந்து இந்த மாதிரியான கறிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும் என்ன தான் வேக வச்சாலும். அதை சாஃப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஹேமர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட் ரொம்ப அதிகமாகவும் இல்லை. மீட்டை வந்து அடித்து சாஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 2 சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 160 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, ஒரு ப்ராடக்ட் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 4 மாதத்துக்கு மேலேயே இருக்கும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அகரோவோட இந்த ஒரு ஆல்ஃபா ரோபோட் வேக்கம் கிளீனர் தான். வாங்கினப்ப வந்துட்டு ஜஸ்ட் மாட்டி விட்டாச்சு, அது பாட்டுக்கு வந்துட்டு ஓடிட்டே இருக்கு. நானுமே கவனிக்கவே இல்லை. டெய்லி ப்ராசஸ் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. நேத்தி சடனாக அந்த வீடியோ போடலான்னு யோசிக்கும் போது ஆடா இதை விட்டுட்டோமே, இதை ஆட் பண்ணாமல் விட்டோமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இவங்க இதில் சில ஃபன்னான விஷயம்லாம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க, என்னன்றதை சொல்கிறேன். ஸோ இதோட யூஸ் என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓரமாக போட்டு சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். ஃபோன் ஆப் இருக்கு, அவங்க ஆப் மூலியமாகவே டோட்டலாக நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா கஸ்டமைஸுமே பண்ணிக்க முடியும். அது க்ளீன் பண்ணிருச்சு அப்படின்னாலும் கூட எப்படி க்ளீன் பண்ணியிருக்குன்றதை கூட உங்களால் பார்க்க முடியும். ரெண்டாவது, இதுவே டோட்டலாக வந்து ரூமை ஸ்கேன் பண்ணி எல்லா பிளானுமே பண்ணி வச்சிரும். நீங்கள் ஜஸ்ட் ஷெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். காலையில் 7 மணிக்கு ஆகணும், நைட் 9 மணிக்கு ஆகணும்னு சொல்லிட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா க்ளீனுமே பண்ணிடும். டஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கான செப்பரேட்டான கலெக்டர் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வேணும்னா க்ளீன் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்க முடியும். தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா இதுவுமே மாப் போட்டுருது. ஸோ இதோட யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூமை க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பாட்டு கேட்கறதுக்குமே கொடுத்துருக்காங்க. அதுதான் ஃபன்னாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணும்போது தான் அதில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பாட்டு கூட ஓடிட்டு இருக்கு. லைட்டாக அப்படியே மியூசிக் கேட்டுக்கிட்டு அது வேலை பார்க்கட்டும்னு அதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கை வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. சக்ஷன் மோடுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா பவராக வந்துட்டு இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும், செவுத்தோட கார்னர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலுமே கிளியரா பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் வேக்கம் கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன டஸ்ட் எல்லாத்தையுமே நல்லாவே சக் பண்ணி இழுத்துருது. பேப்பர் இருக்கு, சின்ன சின்ன பேப்பர் இந்த மாதிரினால எடுத்துரும். அதோட டஸ்ட் உள்ள போற சைஸை விட பெருசா இருக்கிறத மட்டும் அப்படியே தள்ளிட்டு இருக்கும். வாங்குறீங்கன்ற பட்சத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய டஸ்டா இருக்கு, பேப்பரா இருக்குன்ற பட்சத்தில் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். மற்றபடி இந்த ஷெட்யூல் பண்றது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாவே வந்துட்டு நீங்க டைரக்டா வாய்ஸ்ல சொன்னாலே கூட கிளீன் பண்ற மாதிரிலாம் உங்களால பண்ண முடியும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது டஸ்ட் எல்லாமே சூப்பரா கிளீன் பண்ணுது. குறிப்பா வால் ஓரத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை கூட ரிமூவ் பண்ணிருது. ரெண்டாவது, மாப்பிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பக்கா மாப் பண்ணுது. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது அந்த மாப் பண்ணக்கூடிய அந்த ஒரு கிளாத்தை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ப்ராடக்ட், பக்காவா இருக்கு வீட்டில் யூஸ் பண்றதுக்கு. பட் ஒரே விஷயம், கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. 20,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராடக்ட் வைஸ் நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிரைஸை கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் பார்க்க வித்தியாசமா இருக்கே அப்படின்னு தான் இந்த ஒரு கேஜெட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். வெப் ஷூட்டர் டாய்ஸ் தான் இது வந்துட்டு. நார்மலாக ஸ்பைடர் மேன் வந்துட்டு வெப் விடுவார்ல, அதே மாதிரி நம்ம வீட்டில் விட்டு விளாண்டுக்கலாம். அதுக்காக தான் இது. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஒரு எக்ஸ்ட்ரா டூலை மட்டும் அட்டாச் பண்ணிருங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டூலை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்பைடர் மேன் வந்துட்டு ஃபிங்கரை ஃபோல்டு பண்ண உடனே அப்படி வெப் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிகர் ஒன்று அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர்ஸாக போயிட்டு கிளாஸ் இந்த மாதிரியானதில் இருக்குது அப்படின்னா சம்டைம் வந்து அது போய் பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டா ப்ரோ இழுத்தரலாமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சும்மா குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய டாய் தான் இது. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 150 ரூபா கிட்ட பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேஜெட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுறோம். நிறைய கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், அதனால கவர் பண்ணாமல் இருப்போம். பட் பிரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஆஃபரில் கிடைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில். அதெல்லாம் என்ன ஆஃபர் அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜாரில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, உங்கள் கார்டனுக்கு இரிகேஷன் செட்டப் பண்ணோம் அப்படின்னா
இந்த ஒரு கேஜெட் செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சூப்பரான கேஜெட் தான் இது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 ஆர்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்க பைப் லைனை மட்டும் ஜஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு வாட்டர் அவுட்புட் வர்றதை வந்து உங்களுக்கு எந்த ஆங்கிளில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதும். செம்ம சூப்பராக வந்து அப்படியே வாட்டர் ஃப்ளோ வந்து வருது, சுற்றிட்டே இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் குறிப்பாக உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது இந்த தண்ணி சுற்றுறதோட டிசைனுமே சேஞ்ச் ஆகுது. ஸோ குழந்தைங்க அப்படி மழை பெய்கிற மாதிரி ஜாலியாக விளாடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா போதும், செம என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி கார்டனிங்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 150 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டில் கொஞ்சம் ஈரப்பதம் கம்மியாக இருக்குப்பா, அதை வந்துட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஹியூமிடிஃபையர், அதுவும் பட்ஜெட்டில் உள்ளது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறும் ஹியூமிடிஃபையர் மட்டும் இல்லை, இதில் எல்இடி நைட் லைட்டுமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணிடுங்க, ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றிடுங்க. இதோட யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக நம்மளோட ஸ்கின் எல்லாம் சில டைம் வந்து ரூமில் இருக்கும்போது ட்ரையாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், லிப்ஸ் எல்லாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டைமில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து அந்த ட்ரைனஸ் ஃபீலை வந்து நல்லாவே கம்மி பண்ணும். அண்ட் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரானது இருக்குது. ஏன்னா பெரிய ரூமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் மினிமலாக சின்னதாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 233 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோனை கீழே போட்டு உடையுதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம். பாக்கெட்டில் வச்சு கீழே போட்டால் என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஐயோ டேய் கருமத்தை மித்து, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க நீ? ஏன் இந்த வேலை பார்த்த? நான் வீடியோ எடுக்கணுமா வேணாமா? நான் மித்து டேய், நீ வாக்கிங் கூட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா? அதான்டா போயிட்டேன். எதுக்கோ கேஜெட் வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு கேஜெட்டை கண்டுபிடிச்சா என்ன? அமேசானில் தேடி பார்ப்போம். கிடச்சிருச்சு, ஆர்டர் போட்டாச்சு, கைக்கும் வந்துருச்சு. ஸோ எதுக்கும் நிறைய கேஜெட் பார்த்துருப்பீங்க. இதுக்கு ஒரு கேஜெட் பார்க்கலாம். இதுக்குன்னே பார்த்தீங்க அப்படின்னா பூப்ஸ் கூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கேஜெட் வந்து அமேசான் பேசிஸ்லேயே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, இப்படி அழுத்துனீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இதுக்குள்ளே ஒரு கவர் மாட்டிடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க கவர் ஏதாவது ஒன்று. அப்புறம் அழுத்துனீங்கன்னா வாயை பொழந்துக்குமா, இதுக்கு நேராக எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி வச்சு ஒரு அழுத்துனீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் இப்படி எடுத்து போட்டுடலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கேஜெட்டு. டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அதுதான் இந்த மிஷின் இருக்கே, அதுக்கப்புறம் எதுக்கு தனியாக ஒரு கவர் வேறு அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ஒட்டிக்கும் அப்படின்றனால தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பட் ரியலாகவே வந்துட்டு இப்போ நம்ம முறத்துல எல்லாம் எடுப்போம், தூக்கி போடுவோம், அந்த மாதிரி வந்து டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். ஒரு டைமில் எத்தனை பீஸ் எடுக்க முடியுது அப்படின்றதையும் கால்குலேட் பண்ணி கருமனச்சை. நீங்க வீடியோல பார்த்த மாதிரி உண்மையாலுமே வந்து அது நாயோட பூப் கிடையாது. இப்பதான் நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா வந்தது அப்படின்னா வீடியோல பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோடது இல்லை, இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா வருது. கண்டிப்பாக டாக் பெட்லாம் வச்சிருக்கீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெட்டு வச்சிருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து தேவைப்படும். உங்களுக்கு தேவையா இல்லையா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேஜெட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கேஜெட்ஸ் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.